103 இந்த சட்டத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, நான் உங்களில் ஒருவன். ஐபிசி பிரிவு 302 என்பது முந்தைய சட்டத்தின்படி கொலைக்கு வழங்கப்படும் தண்டனையை குறிப்பிடுகிறது. இந்தியாவில் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்களின்படி இது பிஎன்எஸ் பிரிவு 103க்கு மாற்றப்பட்டுள்ளது. அடிப்படை தண்டனைகளில் பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் புதிய சட்டத்தில் சில கடுமையான திருத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. வாங்க இத பற்றி பார்க்கலாம். முந்தைய ஐபிசி பிரிவு 302 கொலை தண்டனைக்கான சட்டம். ஒரு நபர் திட்டமிட்டு அல்லது நோக்கத்துடன் மற்றொருவரை கொன்றால் இந்த சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார். இதற்கான தண்டனையை நாம் பார்க்கலாம். மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை, லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் மற்றும் அபராதம் விதிக்கப்படும். புதிய பிஎன்எஸ் பிரிவு 103 கொலைக்கான தண்டனை. இந்த சட்டப்பிரிவு கொலை குற்றங்களுக்கான தண்டனையை 2 முக்கிய வகைகளாக பிரிக்கிறது. அந்த 2 முக்கிய வகைகளை பார்க்கலாம். பொதுவான கொலை பிஎன்எஸ் 103. யாராவது ஒருவர் திட்டமிட்டு கொலை செய்தால் அவருக்கு மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். குழுவாகச் செய்யும் கொலை 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து சாதி, மதம், இனம், பிறந்த இடம் அல்லது மொழி அடிப்படையில் ஒருவரை கொலை செய்தார் அந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் மரண தண்டனை அல்லது குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை முதல் ஆயுள் தண்டனை வரை மற்றும் அபராதம் விதிக்கப்படும். வாங்க பொதுவான சட்ட சிறப்பமங்களை பார்க்கலாம். காக்னிசபோ, இது கடுமையான குற்றமாகும். பிடிவாரண்ட் இல்லாமலேயே காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்யலாம். நான் பேலபிள், இக்குற்றத்தில் எளிதில் ஜாமீன் பெற முடியாது. நீதிமன்றம், இந்த வழக்குகளை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட் மட்டுமே விசாரிக்க முடியும். இந்த சட்டத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது போன்று வேற ஏதாவது சட்டப்பிரிவை பற்றி தெரிய வேண்டும் என்றால் என்ன மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. உங்களுக்கு தேவையான சட்டத்தை பற்றி அறிஞ்சு கொள்ள நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அதற்கான சட்டத்தை பற்றி விளக்குகிறேன்.